மகாபாரத யுத்தம் தொடங்கி 13 நாட்கள் முடிந்துவிட்டது. 14ஆம் நாள் யுத்தத்தில் பாண்டவர்கள் மிகுந்த மனவலிமையுடன் கௌரவர்கள் தரப்பில் அதிக சேதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிக எண்ணிக்கையில் கௌரவ சகோதரர்களை கொல்ல வேண்டும் என்றும் மனதில் உறுதி எடுத்துக்கொண்டு போருக்கு செல்ல தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தனர். ஏனென்றால் முந்தைய நாளான 13ஆம் நாள் யுத்தத்தில் சுபத்திரையின் மகன் அபிமன்யு சக்கரவியூகத்திற்குள் கொல்லப்பட்டான். அதனால் மனம் நிறைய வலி இருந்தாலும் அர்ஜுனன் அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ரதனை கொல்வதற்காக சபதம் எடுத்து அர்ஜுனன் தனி ஒருவனாக நின்று கௌரவர்களின் 1.5 அக்குஷவுனி வீரர்களை அழித்து ஜெயத்ரதனை கொன்று கௌரவர்கள் தரப்பிற்கு பெரிய அளவில் சேதாரத்தை ஏற்படுத்திவிட்டான். அதனால் கௌரவர்கள் தரப்பு இன்று மனதளர்ச்சி அடைந்திருப்பார்கள் என்பதாலும் தங்களது அன்பு மகன் அபிமன்யுவின் மரணத்திற்கு சரியான பதிலடியாக இந்த 14ஆம் நாள் யுத்தம் இருக்க வேண்டும் என்றும் தீர்க்கமாக முடிவு செய்து பாண்டவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகி சென்றனர். பாண்டவர்கள் பாசறையை விட்டு வெளியே செல்லும் போது திரௌபதி அவர்கள் ஐவருக்கும் வெற்றி திலகம் வைத்து அவர்களை வழி அனுப்பி வைத்தாள். அனைவரும் தமது தேரில் ஏறி அமர்ந்து கொண்டிருக்கும் போது திரௌபதி அர்ஜுனனின் தேர் ஓட்டியின் இடத்தில் அமர்ந்திருந்த கிருஷ்ணரிடம் சென்று, எல்லாம் அறிந்த பரமாத்மாவே, இந்த குருஷேத்திர யுத்தத்தை முழுவதுமாய் நடத்துபவன் நீயே என்பதை நான் அறிவேன். கொல்பவனும் நீயே, கொல்லப்படுபவனும் நீயே, வெல்பவனும் நீயே, வெல்லப்படுபவனும் நீயே என்பதையும் நான் அறிவேன். அதனால் கோவிந்தரே, இன்றைய யுத்தத்தில் யார் யாரால் கொல்லப்படுவார்கள் என்பதை என்னிடம் சொல்லுங்கள். நேற்றுதான் நான் என் மகன்களுக்கு மேலாக நேசித்த என் தங்கை சுபத்திரையின் மகன் அபிமன்யுவை இழந்தேன். என்னால் இன்னும் அந்த இழப்பிலிருந்தே மீண்டு வர முடியவில்லை. அதனால் தயவு செய்து என்னிடம் சொல்லுங்கள். இன்றைய யுத்தத்தில் யார் கொல்லப்படுவார்கள் என்பதை இப்பொழுதே சொல்லிவிடுங்கள் கோவிந்தரே என்றாள். திரௌபதியின் இந்த கேள்வியை கேட்டு பாண்டவ சகோதரர்கள் ஐவரும் கிருஷ்ணர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக ஆவலுடன் கிருஷ்ணரை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருந்தனர். யுத்தத்தின் முடிவை யுத்தம் தொடங்குவதற்கு முன்பே தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவர்கள் அனைவருக்குமே இருந்தது. ஆனால் கிருஷ்ணரிடம் அதை கேட்கும் மன துணிச்சல் இல்லாமல் கிருஷ்ணரிடம் எதையும் கேட்டுக்கொள்ளாமல் இருந்தனர். இன்று திரௌபதி இன்றைய யுத்தத்தின் முடிவை கேட்டதும் அதையாவது தெரிந்து கொள்வோம் என்று ஆர்வத்துடன் கிருஷ்ணரை பார்த்தனர் பாண்டவ சகோதரர்கள் ஐவரும். எந்த ஒரு செயலினாலும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதவர் கிருஷ்ணர். பாண்டவர்களிடம் இருக்கும் ஆர்வத்தையும் திரௌபதியின் ஆதங்கத்தையும் எண்ணி சிறிய நகைப்புடன், இன்று 2 தரப்பினராக பிரிந்து யுத்தம் செய்து கொண்டிருப்பவர்களிலே மிக மிக நல்லவன் ஒருவன் கொல்லப்படுவான். இப்பொழுது இந்த துவாபர காலத்தில் வாய்பவர்களில் அவனை விட நல்லவன் வேறொருவன் இல்லை. அந்த அளவிற்கு இன்று இறக்கப் போபவன் நல்ல உள்ளம் கொண்டவன். அவன் இறக்கப் போவதை நினைத்து இப்பொழுதே என் மனம் கலங்கிக் கொண்டிருக்கிறது என்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் பதிலால் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 4வரும் பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்து தங்களுக்கு அருகில் தேரில் அமர்ந்து கொண்டிருக்கும் யுதிஷ்டிரனை பார்த்தனர். அவர்களை பொறுத்தவரையில் யுதிஷ்டிரன் மட்டும்தான் நல்லவன். யுதிஷ்டிரனை விட நல்லவன் யார் இருக்க முடியும் என்று அனைவரும் இன்று இறக்கப் போவது நம் அண்ணன் தர்மன் தானா என்று நினைத்து பயந்தனர். திரௌபதி கண்ணீர் விட்டு அழுதபடியே யுதிஷ்டிரனை பார்த்து தன் நெஞ்சை பிடித்து கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்து விட்டாள். கிருஷ்ணர் எதையும் பேசாமல் தன் தேரை எடுத்துக்கொண்டு யுத்த களத்திற்கு சென்றார். மற்ற பாண்டவ சகோதரர்களும் கிருஷ்ணரை பின்தொடர்ந்து யுத்த களத்திற்கு சென்றனர். பாசறையில் திரௌபதி தனது 5 கணவர்களும் இன்றைய யுத்தம் முடிந்து நல்லபடியாக உயிர் பிழைத்து திரும்பி வர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தாள். ஐவரும் உயிருடன் திரும்புவார்களா அல்லது தருமரை தவிர்த்து மற்ற 4 தான் உயிருடன் திரும்புவார்களா என்று புரியாமல் கண்ணீர் விட்டு அவர்கள் வரவுக்காக காத்து கொண்டிருந்தாள் திரௌபதி. யுத்த களத்தில் பீமன் தன் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு தன் தேரில் இருந்து குதித்து கௌரவ சகோதரர்களை கொல்ல சென்றான். அவன் முன் வந்து பீமனை தடுத்தான் விகர்ணன். பீமன் விகர்ணனை, என் முன் வராதே விகர்ணா, தள்ளி போ என்று கடுமையாக எச்சரித்தான். நான் உன்னை கொல்வதற்காக இந்த களத்தில் இறங்கவில்லை. உன் மற்ற சகோதரர்களை வதம் செய்ய வந்திருக்கிறேன். துச்சாதனன் குருதியை தன் கூந்தலில் பூசி குளிப்பேன், அதுவரை கூந்தலை முடிய மாட்டேன் என்று திரௌபதி சபதம் செய்திருக்கிறாள். மேகம் போல் அடர்ந்து இருக்கும் அவளது கூந்தல்
நீங்கள் முடியாமல் இருப்பதை என்னால் பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை. இன்று என் கையில் உள்ள இந்த கதையால் உன் சகோதரர்களை நான் வதம் செய்வேன். துச்சாதனன் குருதியால் திரௌபதியின் கூந்தலை நீராட்டுவேன். திரௌபதியை தன் கூந்தலை முடிந்து கொள்ள வைப்பேன். நீ என் பாதையின் குறுக்கே வராதே என்றான் பீமன். பீமனின் வீராவேச பேச்சை கேட்ட விகர்ணன், பீமா, என்னை வென்றுவிட்டு நீ அவர்களை வதம் செய்து கொள். உன்னால் என்னை வெல்ல முடியாது என்று பயமா என்று கேட்டான். அதற்கு பீமன், உன்னை கொல்வதற்கு எனக்கு பயம் எதுவும் இல்லை. கௌரவ சகோதரர்கள் 100 பேரில் தப்பி பிறந்தவன் நீ ஒருவன் மட்டுமே. அன்று கௌரவர்கள் சபையில் திரௌபதியை உன் அண்ணன் துச்சாதனன் துகிலூரிக்க முயன்ற போது பிதாமகர் பீஷ்மர் கூட வாயை மூடிக்கொண்டு அமைதியாக பேசாமல் தான் இருந்தார். அதர்மம் தலைவிரித்தாடிய அந்த சந்தர்ப்பத்தில் தர்மத்தின் பக்கம் நின்று தர்மத்துக்காக குரல் கொடுத்தவன் நீ மட்டும்தான். திரௌபதியை துகில் கலைக்க கூடாது என்று சொன்னவனும் நீ மட்டும்தான். உன் குரலும் நீ சொல்லியதும் உன் அண்ணன் துரியோதனனுக்கு பிடிக்காது என்று தெரிந்தும் நீ திரௌபதிக்காக குரல் கொடுக்க தயங்கவில்லை. உன் மனம் தர்மத்தின் பக்கம் நின்றது. உன்னை கொல்ல என் கதாயுதம் விரும்பாது. நான் உன்னை கொல்ல முயன்றால் கூட என் கதாயுதம் என்னை தடுத்து விடுமோ என்றுதான் அஞ்சுகிறேன். அது எனது பயமில்லை, உன்மேல் எனக்கு இருக்கும் மரியாதை. தப்பித்து பேத்து போ என்றான் பீமன். மேலும் பீமன் விகர்ணனிடம், நீ எங்கள் தரப்பிற்கு வந்து எங்களுடன் சேர்ந்து விடு விகர்ணா. நாங்கள் உன்னை எங்களுடன் சேர்த்து 6 பேராக 6வது சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறோம். திரௌபதியின் மானத்தை காப்பாற்ற முயன்ற உனக்கு மணிமகுடம் சூட்ட நான் விரும்புகிறேன். உனக்கும் ஒரு பகுதியை கொடுத்து உன்னை அரசனாக்குகிறோம் என்றான். அதற்கு விகர்ணன், பீமா, நான் தர்மத்தின் பக்கம் நிற்பவன் என்றாயே, அது உண்மைதான். அன்று நிறைந்த சபையில் ஒரு பெண்ணின் மானம் சூறையாடப்படுவதை தடுப்பதுதான் தர்மம். அதனால் தான் நான் அன்று திரௌபதிக்காக குரல் கொடுத்தேன். இன்று யார் தரப்பில் நியாயம் இருந்தாலும் நான் என் அண்ணன் தரப்பில் இருந்தே போராடுவேன். இது சகோதர தர்மம். என் சகோதரனை காப்பாற்றுவதுதான் எனது தர்மம். சாதாரண மகுட ஆசைக்காக என் சகோதரனை விட்டு விலகி விடுவேன் என்றா நினைத்தாய் நீ? என்னை தாண்டித்தான் உன்னால் என் சகோதரர்களை நெருங்க முடியும் என்றான். அதனால் பீமன் விகர்ணனை கொல்ல மனம் இல்லாமல் விருப்பமே இன்றி விகர்ணனுடன் சண்டையிட்டான். இருவருக்கும் இடையில் உக்கிரமான யுத்தம் தொடங்கியது. நெடுநேரமாக கடுமையான சண்டை நடந்தது. நாம் பெரிய வீரனுடன் தான் சண்டையிட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை பீமன் உணர்ந்தான். மேலும் தர்மத்தை கடைபிடித்து வாய்பவனை சுலபமாக கொல்ல முடியாது என்பதையும் உணர்ந்து மனம் இல்லாமல் தன் கதாயுதத்தால் ஓங்கி விகர்ணன் தலையில் அடித்து கொன்றான். விகர்ணன் முகத்தில் ஒரு சிறிய புன்முறுவலுடன் தன் மரணத்தை ஏற்றுக்கொண்டான். அதை பார்த்து பீமன் வியப்படைந்தான். விகர்ணன் சடலத்தை பார்த்து பீமன் மனம் வருத்தம் கொண்டது. அப்பொழுது சூரிய அஸ்தமனம் நிகழ்ந்ததால் யுத்தம் நிறுத்தப்பட்டது. பாண்டவர்கள் தங்களது பாசறைக்கு திரும்பினார்கள். சூரிய அஸ்தமனம் நடந்ததும், இன்று மிக மிக நல்லவன் இறப்பான் என்றாரே கிருஷ்ணர், நம் கணவர்கள் 5வரும் உயிருடன் வருகிறார்களா என்று ஆவலுடன் பதற்றமாக வெளியே ஓடி வந்த திரௌபதி யுதிஷ்டிரன் உயிருடன் வருவதை பார்த்து மகிழ்ந்து பெருமூச்சு விட்டாள். பிறகு கிருஷ்ணரிடம் சென்று, இன்று மிக மிக நல்லவன் இறப்பான் என்று சொன்னீர்களே, இறந்தது யார்? இந்த யுகத்தில் இருப்பவர்களிலேயே என் கணவர்களில் ஒருவரான யுதிஷ்டிரன் மட்டும்தானே நல்லவர். அவர் உயிருடன் இருக்கிறாரே, அப்பொழுது அவரை விட நல்லவன் யார் என்று கேட்டாள். நல்லவர்களுக்கு இடையில் நல்லவனாக வாழ்வது கடினம் இல்லை, அது மிகவும் சுலபம். ஆனால் விகர்ணன் கெட்டவர்களுக்கு இடையில் நல்லவனாக வாழ்ந்தவன். அப்படி தீமையில் நல்லவனாக வாழ்வது மிகவும் கடினம். அதுதான் விகர்ணன். அன்று உன் மானத்தை காப்பாற்றுவதற்காக தன் அண்ணனை எதிர்த்து குரல் கொடுத்தான். இன்று கெட்டவனாக இருந்தாலும் தன் அண்ணனுக்காக உயிரையும் இழந்துவிட்டான். பீமன் கொடுத்த மகுட ஆசையால் கூட அவன் மனதை மாற்ற முடியவில்லை. நான் இருக்கும் அணிதான் வெற்றி கொள்ளும் என்பதை அவன் அறிவான். ஆனாலும் அவன் பயம் கொள்ளவில்லை. தன் அண்ணனுக்காக தன் உயிரை விடுவதே தன் தர்மம் என்று தன் உயிரை கொடுத்து தன் தர்மத்தை நிலைப்படுத்தினான். அவன் இருந்தவரை கௌரவர்களை விகர்ணன் கடைபிடித்து வந்த தர்மம் கவச சக்தியாக இருந்து அவர்களை காப்பாற்றியது. அதனால் கௌரவர்களை கொல்வது கடினமாக இருந்தது. இன்று பீமன் அந்த நல்லவனை அழித்து விட்டான். கௌரவர்களின் கவச சக்தியும் அழிந்து விட்டது. இனி கௌரவர்களை சுலபமாக அழிக்க முடியும். யுதிஷ்டிரன் நல்லவன் என்பது உண்மைதான். ஆனால் விகர்ணன் யுதிஷ்டிரனை விட 100 மடங்கு நல்லவன் என்றார் கிருஷ்ணர். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.